ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு இடம் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசிலிருந்து மாநகராட்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் 38 மாவட்ட வாரியாக மாநகராட்சி துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக் வாரியாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில இருந்து, அதாவது திருச்சி லொகேஷன்ல இருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி 8 நாள் சரியாக ஆயிருச்சு. 19ஆம் தேதியில இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 வகையான பணிகள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு செவிலியருக்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான படிப்பு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா செவிலியர் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கலாம். அப் டு 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பல் உதவியாளர், அதாவது டென்டல் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அப் டு 59 வயசு இருக்கிறவங்க யாரும் விண்ணப்பிக்கலாம். 13,800 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து பிளஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 13,500 ரூபாய் வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. தரவு உள்ளீட்டாளருக்கு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்திருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப் டு 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 13,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் இணை இயக்குனர் பணிகளுக்கு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ரேடியோகிராஃபருக்கு 2 காலி பணியிடங்களும், அதுக்கு அப் டு 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 13,300 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஆடியோ மெட்ரிஷியனுக்கு 1 காலி பணியிடம், டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். அப் டு 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 14,250 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்டுக்கு 1 காலி பணியிடங்களும், இதுக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 17,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஆடியாலஜிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆடியாலஜிஸ்ட் முடிச்சிருக்கணும். அப் டு 59 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம். 23,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 8,500 ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 8,500 ரூபாய் சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அப் டு 59 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். 8,500 ரூபாய் மாதம் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வகையான போஸ்ட் முதல்வர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பிசியோதெரபிஸ்டுக்கு 1 காலி பணியிடங்களும், லேப் டெக்னீஷியனுக்கு 1 காலி பணியிடங்களும், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டருக்கு 2 காலி பணியிடங்களும், டெர்ம ரெஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட்க்கு 1 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியாவே உங்களுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், அந்த டிகிரி குவாலிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சோ எல்லா போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா அப் டு 59 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 8,500 இருந்து அப் டு 13,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மாநகர் நல அலுவலருக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் ஆபீசருக்கு 2 காலி பணியிடங்கள், மாதம் 60,000 ரூபாய் சம்பளம். ஹெல்த் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு 8,500 ரூபாய் சம்பளம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், அதாவது செவிலியருக்கு 6 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சேம் பிஎஸ்சி நர்சிங், செவிலியர் பட்ட படிப்பு முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 18,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில எடுக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. இது 31/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோட் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620-020 தொலைபேசி நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் நேரிலுள்ள தபால் மூலியமாகவோ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் இங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நமது
டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நாங்க வந்து அப்லோட் பண்றோம், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.